நம்ம வீட்டில் இருக்க டாக்ஸ்க்கு வந்து நெயிலை கட் பண்ணணுமா வேணாமா, அது கட் பண்ணுறதுனால டாக்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க டாக்ஸோட நெயிலை கட் பண்ணுறதுனால நம்ம டாக் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் அந்த டாகோட நெயில்ஸை கட் பண்ணுறதுனால நமக்கு அதுக்கிட்ட இருந்து தேவையில்லாத எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். சப்போஸ் டாக் நம்ம மேலே ஏறி விளையாடுதுன்னா அந்த நெயில் வந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணுறதுனால மூலமா நமக்கு டாக்ல இருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. டாக்ஸோட நெயிலை வந்து நம்ம நெயிலை கட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட முடியாது. டாக்ஸை நெயிலை கட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. கரெக்டான நெயில் கட்டரை நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் டாகோட நெயிலை கட் பண்ண முடியும். நம்ம நார்மல் நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு கரெக்டான அளவில் கட் பண்ணா மட்டும் தான் டாக் வந்து நெயிலில் ப்ளீடிங் ஆகவே ஆகாது. சப்போஸ் நீங்க ஓவர் எக்ஸஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்க லைவ் டிஷ்யூஸ்ல இருந்து பிளட் ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நெயிலை வந்து நீங்க ப்ராப்பராக மெஷர் பண்ணி தான் கட் பண்ணணும். சப்போஸ் உங்க டாக் வந்து நெயிலை கட் பண்ண விடாம ரொம்ப அரகண்டா இருந்துச்சுன்னா நல்ல க்ரூமிங் சென்டர் கூட்டு போங்க. க்ரூம் பண்ணி நெயிலாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நெயில் கட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். நான் இங்கே கீழே பிக்சர் போடுறேன். அந்த மாதிரி நெயில் கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் டாகோட நெயிலை வந்து ப்ராப்பராக கட் பண்ண முடியும். இப்போ நான் கீழே போட்டிருக்க பிக்சரில் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவில் நம்ம கட் பண்ணிட்டு. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நெயில் வரைக்கும் டாக்ஸ்க்கு வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.